டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் சீரியஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், 10 நிமிஷம் கழித்து எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம யார்ட்டையாச்சும் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது 10 நிமிஷம் கழித்து எனக்கு கூப்பிடு, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான கால் வருது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த 10 நிமிஷம் கழித்து கூப்பிடு அப்படிங்கிறத கால் மீ ஆஃப்டர் 10 மினிட்ஸ், கால் மீ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ அப்படி நினச்சிக்கோ. ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, ஒரு அட்வைஸ் பண்ணும்போது நீ ஏன் தப்பாக நினைக்கிற, நீ அப்படி நினச்சிக்கோ, உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நினச்சிக்கோ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. நீ அப்படி நினச்சிக்கோ, அந்த மாதிரி உனக்கு மட்டும் கஷ்டம் வருதுன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை யூ ஜஸ்ட் திங்க் லைக் தட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், ஒரு ப்ராப்ளம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை லெட்ஸ் see what happens, லெட்ஸ் see what happens, லெட்ஸ் சீனா பார்க்கலான்னு அர்த்தம். வாட் ஹேப்பன்ஸ்னால் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இதுதான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம். இதுதான் எனக்கும் வேணும், இதுதான் நான் ஆசைப்பட்டேன், நான் என்ன ஆசைப்பட்டேன்னா அது எனக்கு கிடச்சிருச்சு, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் திஸ் இஸ் வாட் ஐ நீட், திஸ் இஸ் வாட் ஐ நீட்னு சொல்லலாம். இன்னொரு சென்டென்ஸாக திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நான் தேவையில்லாமல் போய் அதில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எனக்கு அந்த விஷயம் தெரியும் தப்புன்ட்டு, பட் ஆனால் நான் தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டேன், தெரியாமல் இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் நான் அதில் போயிருக்கவே மாட்டேன் அப்படிலாம் ஒருத்தர் புலம்புவாங்க இல்லையா நம்மக்கிட்ட. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆல்சோ காட் ஸ்டக் இன் இட் அன்னெசரி அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆல்சோ காட் ஸ்டக்ட் இன் அன்னெசரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனலில் இது மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நிறைய இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது எல்லாமே டெய்லி யூஸஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி யூஸில் நீங்கள் அந்த இங்கிலீஷ் சென்டென்சஸ்லாம் வச்சு பேசுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வித்தின் ஒரு 4-5 மந்த்ஸ்க்குள்ளேயே நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். ஏன்னா அது ஈஸியான சென்டென்ஸ், நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ். எப்போதும் இதை உன் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ உள்ள எப்போவுமே இதை உன் மனசில் வச்சுக்கோ, இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறத ஆல்வேஸ் ஹாவ் திஸ் இன் யோர் மைண்ட், ஆல்வேஸ் ஹாவ் திஸ் இன் யோர் மைண்ட் அப்படின்னா எப்போதுமே இது உன் மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிற மீனிங். நெக்ஸ்ட் ஒன், சாப்பாடு ஆறிப்போச்சு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம். சாப்பாடு ஆறிப்போச்சு அப்படிங்கிறத ஃபுட் ஹேஸ் டேர்ன்ட் கூல், ஃபுட் ஹேஸ் டேர்ன் கோல்ட் அப்படின்னா டேர்ன் கூல்னால் ஆறி போச்சுன்னு அர்த்தம். ஃபுட் ஹேஸ்னால் சாப்பாடு ஆறி போச்சு, ஸோ இது பாஸ்ட், ஸோ அதனால் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, என் டீயை ஆற்றி கொடுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு குழந்தையே அம்மா டீ சூடாக இருக்குது எனக்கு ஆற்றி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை டிகேண்ட் மை டீ ப்ளீஸ், டிகேண்ட் மை டீ ப்ளீஸ் அப்படின்னா என் டீயை கொஞ்சம் ஆற்றி கொடு அப்படிங்கிற மீனிங். ஒரு பிளேஸ்லேருந்து இங்கே இறங்க வேண்டாம், நம்ம அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே இறங்க வேண்டாம் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம். வேண்டாம் அப்படிங்கிறது டோன்ட் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ டோன்ட் ஃபஸ்ட்டு தான் நம்ம டோன்ட் எப்போவுமே சொல்லுவோம் இல்லையா. ஒரு விஷயத்த செய்ய வேண்டாம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக டோன்ட்னு ஃபஸ்ட்டு போடுவோம். டோன்ட் கெட் ஆஃப் ஹியர், கெட் ஆஃப்னால் இறங்குறது, டோன்ட் கெட் ஆஃப் ஹியர். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் நான் அப்கமிங் டேஸில் போட போகிறேன். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் டார்கெட் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். அது இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். டாட்டா பாய்.